கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இன்றும் இந்த இரண்டாவது நாளாய் நாம் பாருங்க, என்ன ஒரு அற்புதமான காரியம். கர்த்தர் எப்படியாய் உங்களை பண விஷயங்களிலும் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார விஷயங்களிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கருத்தை குறித்து, பண விஷயங்கள், செழிப்பு என்பத காரியங்களை குறித்து, ஐயா, ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் செழிப்பாய் வாழுகிறதை குறித்து சில தவறான கண்ணோட்டங்கள் இருந்தாலும், எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்பதிலே பல்வேறு நபர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமான ஒரு காரியம், வேதத்தின்படியே இந்த 7 நாட்களும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எரியோ போன்று எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், கடன்கள், நஷ்டங்கள், ஐயா, இந்த பண பிரச்சனைகள் எல்லாம் எரிகோ கோட்டைகள் போன்று சூழ்ந்திருந்து விசுவாச பெருமக்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னும் அவர்கள் உயரே உயரே பறக்க கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைக்கப்படும்படியாய் எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் மாறி வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதமான தேவ ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த 7 நாள் ஜெபத்தை தொடர்ச்சியாய் ஏறெடுக்கிறோம். இது 2வது நாள். நன்றாய் கவனியுங்கள். இந்த முதல் நாளிலே நேற்று நாம் ஜெபித்த அந்த அற்புதமான ஜெபங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஐயா, அன்பின் அப்போஸ்தலன் ஆகிய யோவான் இப்படியாக சொன்னாரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் நாம் ஒவ்வொருவரும் நமக்காய், நானும் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுவோம். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக் கொள்ளுகிறோம். ஆமென். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நிறைவிலே கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள், நல்லா கவனிங்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடும் வண்ணமாய், உண்மையும் உத்தமமாய் தேடும் வண்ணமாய், நீதியின்படியே அவரை தேடும் வண்ணமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள், இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, சிங்க குட்டிகள், சிங்கங்கள் எங்க போனாலும் சரி, எந்த மிருகத்தை அடிக்கலாம், அடித்து அவைகளை என்ன செய்யலாம், தின்னலாம், அள்ளி கொண்டு வரலாம், தூக்கி கொண்டு வரலாம். அந்த அதிகாரமும் அந்த அந்தஸ்தும் வலிமையும் உள்ள மகா பலசாலியான சிங்கங்கள். ஹல்லேலூயா. அந்த சிங்கங்களின் குட்டிகள் கூட தாட்சி அடைய முடியும், பட்டினியா இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் கர்த்தர் எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா பாடுகள், துக்கங்கள், எல்லா பைனான்ஸ், பொருளாதார பண விஷயங்களில் இருக்கிற தடைகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பது நிச்சயம். அதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் பாருங்க, நன்றாக சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆதலினால், சங்கீதம் 1 முதல் 3 வரை வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையாய்
ஆசீர்வாதத்திற்கு ஒரு கட்டளை, ஒரு நியமம், ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடிக்கிற எல்லோருக்கும் இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் பலிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தவறான ஆலோசனையில் நடவாமலும், ஐயா பாவிகள் பேசிட்டு இருக்க கதைகளை கேட்டு நீதி இல்லாதவர்கள், பரியாசக்காரர்கள், எல்லா அவிசுவாசிகளும் கூட பேச முடியும், வழிமுறைகளை சொல்ல முடியும். அவைகளை கேட்டு அங்கே நில்லாமல், அதன்படி நடவாமல், அவர்கள் உட்காரும் இடங்களிலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில், ஐயா சத்தியத்தில், அந்த நீதியில், நீதி பிரமாணங்களில் பிரியமாயிருந்து, ஆமென். இதுதான் முக்கியமான விஷயம். கர்த்தர் சும்மா உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாமக்காமல் தலையாக்க. ஓ நோ 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 நோ. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய், நான் என்னன்னு கேட்டீங்கன்னா கவனமாய், ஐயா அதன்படி நடக்க கவனமாய், அதன்படி செய்ய கவனமாய், ஊழியமாய் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாய், வியாபாரமாய், தொழிலாய், எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தில் கவனமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுல, செயலில, நடக்கையில, எல்லாவற்றிலும் கவனமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நடக்கிற நீங்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பமும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான அதிசயமான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நீங்கள் இப்படியாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும், அவருடைய நீதியை, வேதத்தை, சத்தியத்தை, பிரமாணங்களை நீங்கள் தியானித்து கவனமாய் இருந்து நடக்கும் பொழுது பாக்கியவான்களாய் இருப்பதோடு பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் எப்பொழுதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிற, ஐயா எப்பொழுதும் எல்லா பொழுதுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செழிப்புள்ள, செழிப்புள்ள அலறி செடிகளை போல நீங்கள் வளருவீர்கள். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். எப்பொழுதும் செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் நம்முடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும், உண்மைதான். ஆனாலும் சிலுவையினால் வருகிற சிங்காரமும், சிலுவையினால் வருகிற ராஜரீக மேன்மைகளும், சிலுவையினால் வருகிற ரட்சிப்பும், உங்களுக்கும் உங்கள் மூலமாகவும் வருகிற மேன்மைகளும், விடுதலையும், ரட்சிப்பும் நிச்சயமாய் அந்த மகா மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஐயா கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை, ஊழியத்திலோ சொந்த ஜீவிதத்திலோ கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்ப பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் போன்று நீங்களும் உங்கள் குடும்பங்களும் போஷிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். தன் காலத்தின் தன் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். யார் யாரெல்லாம் ஒருவேளை ஐயா அந்தந்த காலத்திலே அது நடக்கவில்லையே, என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள், இரவும் பகலும் அதை தியானியுங்கள். அதை தியானித்து அதிலே கவனமாய் இருந்து அதன்படி செய்யவும், சிந்திக்கவும், நடக்கவும், நீங்கள் அந்த காரியங்களிலே தியானமாய் கவனமாய் இருக்கும் பொழுது பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஓ க்ளோரி. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்று
ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு, அந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் அதை விட பெரிய அதிகாரம் என்னவிருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம்னா என்னன்னா, அவர் கொடுக்கிற சகல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும், அவர் கொடுக்கிற மேன்மைகளையும் மகிமைகளையும் பாக்கியமான விஷயங்களையும் மகத்துவமான உன்னதமான இடங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். நீங்கள் அநேகம் 1000 பேரை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. இது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தடையாய் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாய் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அது எந்த மந்திரமும் மாந்திரீகமும் அதை தடுப்பதற்கு முன்பாக பாருங்க, என்ன தடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, ஒருவேளை என் தொழிலுக்கு விரோதமாய், என்னுடைய பண விஷயங்களுக்கு விரோதமாய், எங்கள் செழிப்புக்கும் சந்தோஷத்திற்கும் விரோதமாய் சூனியம் வைத்து விட்டார்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்து விட்டார்கள், சதி செய்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் முதலாவது நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ரகசியங்களை, தேவ காரியங்களை எப்பொழுது நீங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன, ஐயா உங்களை குறித்து அல்ல, அல்லது உங்களை போல யாரோ சிலர், இது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அல்லது யாரோ சிலர் அகப்பட்டு சிக்கலிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம், அவர்களுக்காய், அல்லது சில சனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் யாரோ சூனிய வைக்கிறதுனால அல்ல, மந்திரம் சாபம் பரம்பரை சாபத்தினால் அல்ல, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் என் சனங்கள் என்ன செய்றாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். எல்லா சிறையிருப்பு மாறும்படியாய், அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியாய் இந்த தேவ ஞானம், தேவ வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகளை அறியும் பொழுது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவிக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்களை அப்படியே தியானித்து ஜெபிப்போம். இந்த கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய். ஐயா, நம்ம மனசுல அறியாமையை கொண்டு ஓட்டு நம்மை ஏமாற்றுகிறவனும் வஞ்சிக்கிறவனும் திருடனுமாய் இருக்கிற சத்ருவின் எல்லா சிறை தந்திரங்களையும், எல்லா அடிமைத்தனங்களையும், எல்லா கட்டுகளையும் உடைக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஐயா உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு ஆபத்துகள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே தடைபட்டிருக்கிற நல்ல காரியங்கள், ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேற்படிப்புகள், இன்னும் தேவையான வசதிகள் இல்லாதபடியினாலே, பண வரவுகள் இல்லாதபடியினாலே, செழிப்பு இல்லாதபடியினாலே இருக்கிற குறைவுகளை எல்லாம் என் தெய்வமே நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே மாற்றும்படியாய், என் தெய்வமே ஐயா உம்முடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்றிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய, ஐயா உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் இனிமேலும் ஐயா ஒரு துர் ஆலோசனைகளை கேட்காதபடி, துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனையில் நாங்கள் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், ஐயா தேவ வசனங்களை பேசாமல், பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே உட்காராமல், இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்க என் தெய்வமே எங்களை பலப்படுத்தும்படியாய், ஐயா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் கவனமாய் இருந்து நீர்கால்களில்
ஓரத்தில் நடப்பட்ட நல்ல மரங்களை, இலை உதிரா மரங்களை போல் இருக்கும்படியாய் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற நல்ல வாக்கியமுள்ள அமேன் பாக்கியசாலிகளான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம் இவர்கள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள் செழிப்பு இல்லாதபடி, பணம் இல்லாதபடி, வறுமையிலும் கஷ்டத்திலும் பண நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் தெய்வமே, ஐயா உம்முடைய பரலோகத்தின் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் சதி சூனியங்களும் உடைக்கப்படும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் உடைக்கப்படுவதாக. Mighty and glorious name of Jesus. Thank you Lord. அப்பா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று ஒரு மாற்றம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் எல்லா தடை சூனியங்களும் எல்லா சதி சூனியங்களும் உடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கபா சந்துரு கபரதரவா சபோ சந்த ரக்கபோரு சந்தரபதரவோ கபரா சுந்துருமா சக்கரபதரபோதுருவா. இன்றே இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஐயா சங்கீதம் 112 சொல்லப்பட்டது போல கர்த்தாவே உமக்கு பயந்து ஐயா உம்முடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இவர்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எதிராயிருக்கிற கட்டுகள் உடைவதாக, இவர்கள் சந்ததிகள் பூமியிலே பலத்திருக்கும்படியாய் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் உங்க கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படி என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உயர் கல்விகளுக்கு போக முடியாத பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். புதிதாக தொழில்களை தொடங்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொடங்கிய தொழில்களை நன்றாய் செம்மையாய் நடத்தி முடிவோ லார்ட் உயர்வும் உன்னதமுமான வழிகளிலே நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். தொழிலிலே 1000 பிரச்சனைகள். ஐயா ஓ லார்ட் இவர்கள் நீதிமான்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு விரோதமாக மந்திரம் சூனியம் பில்லி சூனியங்களை வைக்கிற பேலியாளின் மக்கள் கைகளில் இருந்து அவர்கள் தந்திரங்களில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் இன்று ஒரு பாதுகாப்பு, இன்று ஒரு பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு, இன்று ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Lord in the mighty and glorious name of Jesus. நீங்க சொன்னது போலவே ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மா சந்து ருக்கபரதரபோ சரபா சக்கு மரதர சந்து ருக்கபரதரபோ. எல்லா கட்டுகளும் உடையும்படியாய் எரிகோ கோட்டைகளாய் உம்முடைய பிள்ளைகள் ஓ லார்ட் கடந்து செல்ல முடியாதபடி ஓ செங்கடலை கடந்து வந்தார்கள் என் தெய்வமே. ஓ யோர்தானை கடந்து வந்தார்கள். இன்று இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகளும் இவர்களுடைய சந்தோஷத்திற்கு சமாதானத்திற்கு செழிப்பிற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும், எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், சதி சூனியங்கள், சாபங்கள், எல்லா சாப பாவ கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து தரமைட்டமாவதாக. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஆமென். இந்த சத்தியத்தை ஐயா விடுதலையாக்குகிற நல்ல சத்தியத்தை ரகசியமாய் தேவ ரகசியமாய் கொண்டு தேவ பிள்ளைகள் மகாபெரிய வெற்றியை, மறுமலர்ச்சியை, மாற்றத்தை, விடுதலையை, செழிப்பை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வமே நீங்க பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ அனுக்கிரகமும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு நாளும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து திருநெல்வேலியிலே நேற்று முடிவடைந்த இந்த ஊழியங்கள் தொடர்ந்து சென்னையிலும், சென்னை பட்டணங்களில், செங்கற்பட்டிலே நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபிக்கிற
ஆமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த மகிமையான ஊழியத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் எங்களோடு ஜெபிக்கிற இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். உங்க சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நன்றாய் ஒரு காரியத்தை கவனியுங்கள். தொடர்ந்து 7 நாட்களாக வருகிற இந்த அற்புதமான ஜெபத்தை நீங்கள் கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ, உணர்கிறீர்களோ இல்லையோ, ஆவி மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்கள் தொடங்கும். அது பெரிய மாற்றங்களை விரைவாய் அதிசீக்கிரமாய் கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த திருநெல்வேலி மீட்டிங்களுக்காக, தூத்துக்குடி மீட்டிங்களுக்காக ஜெபித்தீர்கள். நேற்றும் நேற்றைய முந்தின தினமும் அற்புதமான லைவ் புரோகிராம் இருக்கிறது. அதுல நீங்க அநேகர் விடுதலை பெற்று சுகமடைந்து மைக்கை பிடித்துக் கொண்டு சாட்சி சொன்னதை பார்ப்பீங்க. அந்த அற்புதமான செய்தியை கேட்க தவறி விடாதிருங்கள். நம்ம சேனல்ல ரவி ஆபிரகாம், இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் என்கிறதான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல டச் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் எல்லா செய்தியும் வரும். இந்த லைவ் புரோகிராமை பார்க்காதவர்கள் நிச்சயமாய் பாருங்கள். நிச்சயமாய் அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. வியாதியோ, வருத்தமோ, விடுதலையோ, கட்டுகளோ, பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் அதை பார்க்கும் பொழுது, அதை பார்த்து அந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நிச்சயமாய் நீங்களும் சுகமடைவீர்கள், விடுதலை அடைவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.